இப்போ கடைசி எபிசோட் ஓப்பன் பண்ணா, லாஸ்ட் எபிசோடோட எண்ட்ல பார்த்திருப்பீங்க. அந்த ஜோபிக்குனோட ஃபைனல் பேட்டில் வரப்போகுது. இதுல இவங்க ஜெயிச்சா தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்த காப்பாத்த முடியும் அப்படின்ற மாரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. என்ன கதைன்னு தெரியல. அங்க ஏகப்பட்ட கேமராஸ் இருக்கு. அந்த ஜோபிக்குன்னு இருக்கான். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குக்குன் மாரி இருக்கு. அதுல ஒரு பெரிய சூப்பர் பவர் இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அது வெளிய வரதுக்கு முன்னாடி இவங்க அத உடைச்சு போட்டுரும். ஏன்னா வெளிய வந்தா எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத இவங்களால கெஸ் பண்ண முடியல. அதனால ஆட்டத்த முதல்ல வந்து முடிச்சு வச்சிரணும்ன்ற மாரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அத டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு உட்டுருவானுங்களா அவனுங்க? கண்டிப்பா விடமாட்டானுங்கல்ல. அப்படி நம்ம ஐஸ் வச்சா காட்டுறாங்க. அவளுக்கு வந்து ஆர்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 4 பேர் இருக்கானுங்களா, அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே இருக்கிற ஆட்களை வந்து முக்கியமாக சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களாம். அண்ட் இவங்க கூட வந்து ஒரு 2 பேர் இருந்திருப்பானுங்களா எக்ஸ்ட்ராவா, ஒரு மாதிரி டார்க் ஃபேஸ் வச்சுட்டு அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உலகத்தை அழிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க போல, அவுட்டர் வேர்ல்டு. ஸோ அதனால அதை தடுக்கிறதுக்கு அந்த 4 பேர் போயிருப்பானுங்க. ஒருத்தனை ஃபினிஷ் பண்ணிட்டதாகவும் இன்னொருத்தன் கூட சண்டை போட்டிருக்கதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் அந்த கிமராஸ் கூட சண்டை போடுறதுக்கு மிலிட்டரி பர்சன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்காங்க. எல்லா கண்ட்ரிஸும் கோஆபரேட் பண்ணி விசா லைட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சனை ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் சொல்கிறான். நிறைய ரெயின் கேரக்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களாமா. பட் ஒட்டுமொத்தமாக அது சூப்பர் சிச்சுவேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா சில இடங்கள்ல ரொம்ப அன்கண்ட்ரோலபிளா தான் இருக்குது போல. இது மொத்தமாக முடிவு கட்டணும் அப்படின்னா மெயின் பேஸ் அழிச்சாகணும், அவனை டிஃபீட் பண்ணி ஆகணும். அவங்களை டிஃபீட் பண்ணிட்டு தான் மற்ற மேட்டர்லாம் பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்ல, நான் ரெனாவை டிஃபீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, நான் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ லீட் பண்ணி போயிட்டு இருக்க பசங்களை தான் கூடி சீக்கிரம் அவனுங்களுக்கு அசிஸ்ட் பண்ண போயிடுவேன்ற மாதிரி சொல்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜாம் ஆகி போயிடு. இவனுக்கு வந்து சுத்தமாக கேட்க மாட்டேங்குது. உள்ள இருக்க கம்யூனிகேஷன் மொத்தமாக டவுன் பண்ணி விட்டாங்க போல. கட் பண்ணி இந்த பக்கம் காட்டினா என்னோட கிராண்ட் ஸ்கீம் இப்போ ஆரம்பிக்க போது. இந்த இடத்துல யாருக்கும் கருணை காட்ட போறது கிடையாது. ஒட்டுமொத்தமாக உங்களை அழிக்கிறதுக்காக தான் நான் இதை உருவாக்கி வச்சிருக்கேன். கேமராஸ் போங்க அப்படின்னு அனுப்பிவிட அதுங்கெல்லாம் முன்ன விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க போல. ஆனால் நம்ம பசங்களும் செம்ம டெவலப் ஆயிட்டானுங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால சும்மா விடணுங்களா போட்டு பெரட்டானுங்க. ஆளுக்கு ஒருத்தரும் நல்லாவே சண்டை போட்டிருக்கான். முன்ன விட டெக்னிக்ஸ்லேருந்து ஸ்பீட்லேருந்து எல்லாமே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதில் நிறைய பறக்கும் சக்திகள் இருக்குது இல்லையா, அந்த பேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சோனிக் பூமை தருது. அது நம்ம பசங்களை லைட்டாக வந்து ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ டப் கட்டி என்ன பண்ணுறாப்லான், அவர் காம்போ அட்டாக் கொடுத்து அதை ஒட்டு மொத்தமாக வந்து அழிச்சு விட்டுறான். எப்போ காத்துலேருந்து சண்டை போடுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மனுஷங்களை பாதி ஒரு மாதிரி ஹாஃப் ரிபேட் வச்சுப்பானுங்களே, அவனுங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அவங்களும் டிஃபீட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இதை ஒரு விஷயத்தில் நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்கீங்கன்றது நல்லா தெரியுது. ஆனால் கூடிய சீக்கிரம் என்னோட கிரேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வெளியே வந்தாக்கா அவங்களால அது கூட நிற்க கூட முடியாது. ஓம் கிரீம் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதுக்கு பவர் பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாப்ல. டக்குன்னு அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதட்டப்படுறான்றது தெரியுது. ஆனால் அந்த சிச்சுவேஷனில் அவங்க அதை காம ஹேண்டில் பண்ணி எப்படி அந்த குக்குன்னு உடைக்கணும் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக தலைவரே நான் இந்த கேமராஸ்லாம் பார்த்துக்கிறேன், அது கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக ஜோபி கண்டை ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ஓடி வந்துட்டு இருக்கானுங்களா. அவனுங்க அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ அது ரொம்ப நல்லாவே இருக்கு. அந்த ஷாவ்லின் மாஸ்டர் இருந்து அந்த கட்டை யூஸ் பண்றது, இவன் பிளட் ஷேடோ ஸ்டெப்ஸ் யூஸ் பண்றது, அவன் அந்த காங்க்லெட் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காம்போ அட்டாக்லாம் கொடுத்து ஓரளவுக்கு பார்த்து கிளியர் பண்ண பிறகு நம்ம ஹீரோக்கு டைம் கிடைக்குது. அந்த டைமை பயன்படுத்தி அவன் கிட்ட போறான். ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட்டை பயன்படுத்தி இவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசெண்டன்ட் ஆஃப் டிராகன் ஃபிளைட்னு ஒன்று கொடுப்பாப்ல. ஆனா அதை அவன் பிளாக் வச்சிடறாப்ல. அது அவனோட பிளாக் வந்து ஃபுல்லா உடைக்கவே இல்லை. என்னடா இது போதுமான பவரே கிடையாதா அப்படின்னு அவன் பார்க்க, உன்னோட பிளானை ஸ்டாப் பண்ண விட மாட்டேன், எத்தனை வாட்டி எடுத்தாலும் அத்தனை வாட்டி நான் சண்டை போடுவேன் அவன் கத்திக்கிட்டே இருக்கானா. ஹாடா பாவி முட்டாள் நாயை, ஏற்கனவே இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்க புக்குன்னு சிரிக்க, அங்க ஒரு ட்விஸ்ட், அந்த குக்குன் வந்து இன்னும் ப்ரிப்பேர் ஆகலன்ற மாதிரி மொத்தம் நினைச்சிட்டு இருந்திருப்பானுங்க. பட் அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல் டெவலப் ஆயிடுச்சு போல. அது இப்போ அப்படி டெஸ்ட்ரைவ் பண்ணி உள்ளேருந்து ஒரு மாதிரி வித்தியாசமான கிரீச்சர், அது டிராகனை கம்பைன் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி கர்மண்டா அதுன்ற மாதிரி பார்த்தா, பாத்தியா இதுதான் என்னோட மாஸ்டர் பீஸ் அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானா. இதுக்கு முதல்ல உங்களையே சாக்ரிஃபைஸா மாத்துறேன் அப்படின்னு சொல்ல அந்த வித்தியாசமான கிரீச்சர் வந்து லபோ திபோ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிசைன் கன்றாவே இருந்தாலும் அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குன்றத காமிக்கிறாங்க. அந்த ஃபைனல் வில்லன் இருக்கா இல்லையா, அவன் வந்து இது வரைக்கும் பேஸ் பண்ண கிமராஸ்லாம் இருக்குல்ல, அதோட ஒட்டுமொத்த பவரை கம்பைன் பண்ண மாதிரியான ஒரு கிரீச்சர் போல. அதனால அது செம்ம பொட்டன்ஷியலாக இருக்குது. அந்த சோனிக் பூம் கொடுக்குது, அவங்கள கொல்லத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் அதுலேருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறாப்ல. ஆனால் அதோட முட்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் ட்ரக் வச்சிருக்காப்ல, பரப்பாப்ல, எப்படி வேணா அவன் சண்டை போடலாம். ஏர் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலையுமே உனக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இதனால ஹீரோக்கு லேட்டாக அடி உதைகள் வாங்கிட்டு இருக்கான். லெஜெண்டரி ஹெவன்லி டீமன், நீ இந்த இடத்துல பார்த்தோன்னா மண்ணை கவிட்டு இருக்க, அது உனக்கு புரியுதா? என்னோட மாஸ்டர் பீஸை உன்னால டிஃபீட் பண்ண முடியாது, நீ கடவுளை கூட நினைச்சு பார்த்தாலும். அதனால இந்த வாழ்க்கையில ஒரு பூச்சி மாதிரி செத்துப்போ அப்படின்ற மாதிரி அவன் டைலாக் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ சும்மா ஓடுவாப்லையா, அவனோட பவர் எல்லாம் பயன்படுத்தி காம்போ அட்டாக்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. அப்படியே கிட்ட போய் இந்த ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக்கை கொடுத்தாக்கா இன்கேஸ் அதை அழிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அப்படின்னு நினைச்சிருப்பாப்ல. ஆனா இவன் அவ்வளோ பொட்டன்ஷியலான அட்டாக்கை கொடுத்த பிறகுமே அது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாம இருக்குது. அண்ட் அந்த டிராகன் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே கம்பைன் ஆகிருக்க பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்டக்கிள்ஸ் பவர்லாம் வர பயன்படுத்துது. அது எவ்வளோ சிக்கமான பவர்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதை போட்டு அடிக்கையில் அதை தடுக்கிறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. என்ன கைண்ட் ஆஃப் கிரீச்சர்னே தெரியல. கை இருக்குது, டென்டக்கிள் இருக்குது, ரக்கம் இருக்குது, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு மாதிரி குழப்பி வச்சிருக்கானுங்க. பார்க்கறதுக்கு கனரவே தான் இருக்குது. ஆனால் செம்ம பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஜூம் அவுட் பண்ணி காமிச்சா ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வந்துட்டு ஏதோ இது கார்ஜிலா படம் நினச்சிக்கிட்டு அதை படம் எடுத்துட்டு இருக்கானுங்க போல. ஆனால் அங்கே இருக்க கிரீச்சர்ஸ் அவனுங்களை கொள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஐயோ சிச்சுவேஷன் மோசமாயிடுச்சு, நாங்களாம் காலமரணம் அணைய போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கையில அதை ஒட்டு மொத்தமாக அழிச்சு நம்ம பசங்க அவனை காப்பாற்றி விட்டுறானுங்க.
இருக்காங்க. டே ஜோபிக்கனுங்களா ஒழுங்கா இங்க நியூஸ் எல்லாம் கவர் பண்றதுட்டு உங்க உயிரை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கடா, இங்க தப்பிச்சு ஓடுங்கன்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாப்ல. ஏற்கனவே சிச்சுவேஷன் மோசமா இருக்குது. ரைன் கேரக்டர் செருப்படி வாங்குறானுங்க. இவனுங்க வேற நியூஸ் எடுக்கிறன்ற மாதிரி வந்து நின்றானுங்க மைக்க பிடிச்சி. அப்புறம் நியூஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் எவாக்குவேட் பண்ணுங்க, யாரும் வந்து மேல சீட்டில் இருக்காதீங்க, அண்டர் கிரவுண்ட் போங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுருக்கானுங்க. அதே மாதிரி இந்த ஜுராசிக் வேர்ல்ட்ல இருக்கிற சீக்வன்ஸ் தான் இங்க திருப்பி ரீக்ரியேட் பண்றானுங்க போல கம்பைன் பண்ணி. ஏன்னா மக்கள் அதை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்குது. எல்லாரும் தப்பிச்சு ஓட கூடிய சீக்கிரம் இவங்க இந்த பேட்டில் முடிக்கலனா மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்கன்றதும் தெரிய வருது. ஆனா அந்த பேட்டில் கொஞ்சம் சிச்சுவேஷன்ல மோசமா தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இருக்க கேமராஸ் அடிக்கிறதே பிரச்சனை. அதுல அந்த ஒரு மாதிரி கண்டராவையான கரமாந்திரம் பிடிச்ச மாஸ்டர் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மான்ஸ்டர் இப்ப அப்பயே ரைட்டு இது எல்லாத்தையும் சேர்த்தா மாதிரி ஒன்று இருக்குது, என்னத்த பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானுங்க பசங்க. ஒட்டுமொத்தமா கம்பைன் பண்ணி பவர் ஓட்ட அடிச்சாக்கா அதை சாவடிக்க முடியுமான்ற ஒரு நப்பாசையில முதல்ல இருக்க அந்த ஜோபி கண்ணுங்களை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த டிராகன் அட்டாக் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா அதுக்கு ஸ்கிராச் விழ மாட்டேங்குது. அது கொடுக்குற அட்டாக் நம்ம ஹீரோ மேல அட்டாக் பட்டுட்டு பயங்கரமா அவன் அடி வாங்கிட்டு இருக்காப்ல. இதே மாதிரி குத்து கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இவன் உடம்பு ரொம்ப நாளைக்கு தாங்காது. அந்த உடம்பு எப்படி உருவாச்சுன்னு தெரியல. ஆனா இவன் நார்மலான ஹியூமன் பாடி தானே இப்ப வச்சிருக்காப்ல. அதனால அவன் ரொம்ப நேரத்துக்கு அந்த பேட்ல வலிக்காம கூடிய சீக்கிரமே அதை டப்ப கட்டின்னு முடிச்சாதான் அவன் உடம்புக்கும் நல்லது அண்ட் இவனும் வந்து தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது டெண்டலுக்கு வந்து நம்ம ஹீரோட காலை பிடிச்சி தூக்கிட அதை அட்டாக் பண்றதுக்காக ஒரு பஞ்சு கொடுப்பாப்ல. ஆனா அந்த பஞ்சை தடுக்கிறதுக்கு நம்ம ஷாலின் மாஸ்டரும் சிரிப்பலைக்கு வந்து நின்றுவாங்க. பையன் வந்து டென்டக்கில் அறுத்து விடுவான். அவனுங்க கீழே இருக்க அந்த பொடிசுங்கெல்லாம் வந்து முடிச்சு விட்டானுங்க போல. இப்போ ஃபைனலா இதை ஒன்றத்தை முடிச்சுட்டா போதும், அவங்களோட பேட்டில் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ ஒட்டு மொத்தமா சண்டை போடலாம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பிளேஸ் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் டிவைன் ஆர்ட்டை பயன்படுத்துறாப்ல. அதே மாதிரி நம்ம பசங்களும் வெப்பன்ஸை பயன்படுத்திட்டு இருக்கான். அதுல டென்டக்கிள்ஸ் வரும்போதெல்லாம் அசாசன் பையன் அது வெட்டி போறாப்ல. அதை ஸ்லோ டவுன் பண்ணுன்றதுக்காக ஷாலின் மாஸ்டர் மற்றவங்களுக்கு கால் அடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், ஃபைனல் அட்டாக் கொடுத்து அது தலையை பிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இது போது விளையாடினது அப்படின்னு சொடக்கு போட்டு அந்த பீரியட் இருக்க ஜோபிகன் என்ன பண்ணுவானா அதுக்கு ஒரு ஷீல்டு போட்டு விட்டுறாப்ல. ஏற்கனவே அது கீழே பவர்ஃபுல்லான ஷீல்டு இருக்கு, இது பத்துன்னு எக்ஸ்ட்ரா வேற போட்டு விட்டுருக்கான். ஸோ என்ன கதைனா இவங்களுக்குலாம் வந்து லிமிடெட் பவர் தான் இருக்குது, கொஞ்சம் நேரம் தான் அதை பயன்படுத்த முடியுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால கொஞ்ச நேரத்துக்கு இவங்களெல்லாம் வந்து இப்படி எக்ஸாஸ்ட் பண்ணி விட்டா போதும், அதுக்கப்புறம் இவங்க சாதாரண ஹியூமன்ஸ் மாதிரி நமக்கு செத்து போயிடுவானுங்க அப்படின்னு ஒரு பிளான். அதனால தான் அவன் இது வரைக்கும் வந்து சைலண்டா நின்று இருந்தான் போல. இப்போ இவங்க எல்லாரும் வந்து அந்த கிராவிட்டி மேஜிக் போட்டு அப்படியே சப்ரஸ் பண்ணி விட்டுறான். அவ்வளோதான், அந்த மான்ஸ்டர் அந்த டென்டக்கல்லாம் போட்டு அவங்கள பிடிச்சி தூக்கிறது, அந்த இடத்துல தொங்க விட்டு அவங்கள மொத்தமாக ஸ்கீஸ் ஓவர் பண்ணி சாவடிக்கிறேன் ட்ரை பண்ணையில ஒரு டிராகன் பிரத்தை கொடுக்கறதுக்கு ட்ரையர் இருக்கு பாருங்க. ஐயோ எப்படா தப்பிக்கிறது, எல்லாருமே மாட்டிக்கணுமேன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பவர் வரும். அந்த பவர் வேற எதுவும் கிடையாது, நம்ம ஐஸ் வச்சு தான் பெருசா 4 லேயர் 10 லேயர் 20 லேயர்ன்ற மாதிரி லேயருக்கு மேல லேயர் போட்டு ஷீல்டை போட்டு எப்படியே நம்ம பசங்களை அந்த அட்டாக்ல இருந்து காப்பாத்தி விட்டுறான். நான் இருக்கும்போது எப்படா நீங்க எங்க ஆளுங்க மேல கை வைப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ். ஓஹோ நீங்க இருக்கன்னா அதுக்கான அர்த்தம் ஒன்னாதான் இருக்கும். இறந்து போயிட்டாலா பரவாயில்ல, இருக்கட்டும், என்னோட பிளானுக்காக அவ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா, அவ சாவடிக்கணும்ன்றது என்னோட எண்ணமே கிடையாது, என்ன எதுக்காக இப்படி பண்ண வச்ச அப்படின்ற மாதிரி கேட்கல. சரி நீயும் ஒரு காலத்துல என்னோட ஸ்டூடெண்டா இருந்தன்றதுனால உனக்கு சில உண்மைகளை சொல்றேன், அதாவது முன்னொரு காலத்துல அப்படின்னு அவன் பாஸ்ட் லைஃப்ல ஆரம்பிக்கிறாப்ல. இவன் ஒரு மெஜிஷியன் அண்ட் அவன் மூஞ்சி பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, இவன் வித்தியாசமான ரீசர்ச் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இவனை ஒதுக்கி வச்சுட்டே இருந்தாங்களாமா. யாருமே அவனை சேர்த்துக்கலையாமா. அதனால இவனை வெறுத்து ஒதுக்கி வச்ச பிறகு இந்த உலகத்தை பத்தி நிறைய விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் ரெனாவும் நீ என்கிட்ட வந்தீங்க, நீங்க 2 பேரும் தான் வந்து என்கிட்ட மேஜிக் கத்துக்கணும்னு சொன்னீங்க. உங்ககிட்ட நான் பாசமா நடந்துகிட்டு இருந்தேன். ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, நீங்க பெரிய மெஜிஷியன் ஆகி அவங்களுக்கு சேவை செஞ்ச பிறகு அவங்களே உங்களை பிளேம் பண்ணி என்னோட ரெனாவை கொல்றதுக்காக ஓடி வந்தாங்க. என்னோட ரெனா வந்து கொல்லும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அவளை நான் காப்பாத்தினேன், அப்ப நான் இறந்து போயிட்டு தான் நினைச்சீங்க. ஆனா ஆக்சுவலா நான் செத்து போல. சரி ரெனா எப்படி காப்பாத்தலாம், நீ அவளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுன்னு வந்து பார்த்தா நீ அவளுக்கு கொண்டு போட்ட, அதாவது குத்தி போட்டு போயிட்டு இருப்பா, அவ இறந்துட்டு தான் நினைச்சு இந்த மனுஷங்க எல்லாருமே செல்ஃபிஷ் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்களோட செல்ஃபிஷ் தனத்துக்கு நாம் ஒரு முடிவு கட்டுன்றதுக்காக இந்த ஆள் என்ன பண்றப்பானா ரெனாவை தூக்கிட்டு வந்து அவளை ரீசர்ச் பண்ணி காப்பாத்தி விட்டுருப்பான். அண்ட் அந்த மக்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்படுவான். ஏன்னா இவ அழிவும் போது அவங்க எல்லாரும் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களாம் வந்து சாத்தான்கள் அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க கத்திக்கிட்டு இருக்காப்ல. இவங்களுக்காக சேவை செஞ்சுட்டு கடைசியில் நம்மளே வந்து வில்லன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்களே, அவனுங்களுக்கு நம்ம ஏன் செய்யணும், மொத்தம் முடிச்சு விட்டுறவனுங்களே அப்படின்னு. ரெனா உன்னோட ஆசையை நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சோபிக்கு என்ன பண்றான், அட்டாக் கொடுக்கையில இவனுங்க எல்லாரும் சேர்ந்து நான் உன் ஆசையை நிறைவேற்ற விட மாட்டேன்னு உலகத்தை காப்பாற்ற சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கடைசியா இருக்கிற அந்த கீகா இருக்குது இல்லையா, அதை அடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. மாத்தி மாத்தி அட்டாக் கொடுக்குறானுங்க. ஐஸ் விச் அவளோட மேஜிக் பயன்படுத்துறா, ஹீரோ அடிக்கிறான், சிரிப்பலிக்கு அடிக்கிறா, எல்லாருமே அடிக்கும் போது அதோட மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி அப்படியே கொல கொலன்னு ஆகிட்டு இருக்குது. ஆனாலுமே அது அந்த இடத்துல இருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும் போது அதை ரெக்கவர் ஆக விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க மறுபடியும் அட்டாக்ஸை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ அவனோட அந்த வெப்பன் இருக்குது இல்லையா, அந்த ஃபயர் ஸ்வாட் மாதிரி ஒன்று உருவாக்கினால அந்த ஸ்வாடை உருவாக்குறாப்ல. ஏன்னா அது ரொம்ப நேரத்துக்கு அவனால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை ஃபைனல் அட்டாக் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை பயன்படுத்துறதுக்கு இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்துட்டோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த இடத்துல பார்த்து அதோட தலையை ஒட்டுமொத்தமாக வெட்டி இந்த மான்ஸ்டர் இங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் காத்துல பறந்துகிட்டு இருப்பாப்ல. அப்படியே நடு மண்டையில் நச்சுன்னு ஒரு போடையில அடித்தடிக்கு பார்த்தீங்கன்னா அது திருப்பி ரீஜென்ரேட்டாக ட்ரை பண்ணோம் இல்லையா. ஆனால் நம்ம ஹீரோட ஸ்வாட்ல மேலே அவன் வந்து டிமோனிக் ஃபயரே வந்து கம்பைன் பண்ணியிருப்பான். இதனால அது தக நெறிஞ்சு அது வந்து திரும்பவும் அந்த இடத்துல இருந்து எமர்ஜி ஆகாது. அதாவது அது திரும்ப வந்து அங்கே ரீஜென்ரேட் ஆவதை தடுக்கிறதுக்காக தான் அதுக்கு மேலே அந்த ஃபயரை போட்டிருப்பான். அந்த ஃபயரை வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ணவே முடியாதாமா. இதனால அந்த மான்ஸ்டர் அங்கே இறந்து போகையில் அந்த
அந்த நேரத்தில் ஐஸ்விட்ச் அந்த ஒரு ஜோபிகன் இருக்காங்க அவங்க கூட சண்டை போட்டிருக்கான். ஏன்னா அவன் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. நீ ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் அதுக்காக உன்னால் தோக்கடிக்க முடியாதுன்னு அவன் கேட்க புகழ் சிரிச்சிட்டு இருக்கையில திரும்பி பார்த்தாக்கா அவனுக்கு ஒரு ட்விஸ்ட். அவனோட பெரிய மான்ஸ்டரை இங்கே போட்டு விட்டுருப்பானுங்க. ஆனால் பாவிகள் என்னடா எனக்கு பிளாட் ட்விஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு பார்க்கையில அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. எங்களோட கிரேட்டஸ்ட் ஆஸ்தியை இப்படி நீங்க ஆஷா மாத்திட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன், உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி என்னன்னு ஆசிட் ட்ரெயின்லாம் போடுறாப்ல. ஆனால் அந்த அட்டாக்ல எதுவும் ஒர்க் ஆகிற மாதிரி இல்லை. நம்ம பசங்க கிட்ட போயிட்டு அவனை ஒட்டுமொத்தமாக ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ண அவன் அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறாப்ல. பயங்கரமான மந்திரத்தை போடுறான், ஷீல்டு போடுறான். ஆனாலுமே நம்ம ஆட்கள் தொடர்ந்து அட்டாக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக அந்த ஷீல்டும் உடஞ்சு போகிற சிச்சுவேஷன் வருது. எல்லாரும் சுத்து போட்டு அடிக்கிறான்னு பார்க்கையில நீ ரொம்ப சூப்பராகவே சண்டை போட்ட, ஆனா இது வெறும் ஆரம்பம் தான், இது முடிவு கிடையாது, நான் யாருன்றதை காட்டுறேன்னு அவன் ஒட்டுமொத்த பவரை வெளியிட்டு அந்த ஜோபிகன் என்ன பண்றான்னா இறந்து போன அந்த இடங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதாவது அங்க இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் அதோட ஒட்டுமொத்த பார்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி அவனுக்குள்ள கமெண்ட் பண்ணிக்கிறாப்ல. என்னோட ஒன்று சேருங்கள், நாம் ஒரு புது டீமனாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு கலர்ல ஒரு மாதிரி கன்றாவியா மாறுறான். இதுதான் தி அப்சல்யூட் பவர் அப்படின்னு டிமென்ஷனை பிரேக் பண்ற அளவுக்கான ஒரு பவரை பயன்படுத்தி அங்க இருக்க எல்லாரையும் கொள்ளலான்னு அந்த டிமென்ஷன்ல இருந்து பயங்கரமான அட்டாக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாப்ல. அதை டாச் பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோ கத்துறான். ஆனா டாச் பண்ற அளவுக்கு அங்க இருக்க யாருக்கும் டைம் கிடைக்கல. சோ அதை தடுக்க ட்ரை பண்றாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கறனால அவங்க எல்லாரும் பின்னுக்கு தள்ளிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல சைலண்டா செத்துடலாம் தான் பார்த்தா. ஆனா ரெனாக்கு நடந்த அநியாயங்களை பார்க்கும்போது நான் என் உயிரை தியாகம் பண்ணாலாச்சு இந்த இடத்துல உங்க எல்லாரும் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டை மறுபடியும் உருவாக்குறான். அது முன்னாடி இருந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி இல்லாம ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு. அப்போ ஐஸ்வேஸ் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கிறா, பாஸ்ட் லைஃப்ல என்ன கொல்றதுக்கு ஒரு டெக்னிக் பயன்படுத்தல, அதை திரும்ப உன்னால பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பயன்படுத்த முடியும், எனக்கு ரொம்ப இன்டர்னல் எனர்ஜி எல்லாம் வந்து யூஸ் ஆகி போச்சு, இருக்கு இன்டர்னல் எனர்ஜி வச்சு பயன்படுத்த முடியுமான்றது ஒரு டவுட்டா தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல அவன் என்ன பண்றானா அவரோட மானா ஃபுல்லா நம்ம ஹீரோக்கு தந்துட்டு இருக்கா. அது தரது வந்து அவளுக்கே டேஞ்சர் தான். ஏன்னா அட்டாக் வந்து அவளால் வந்து டிஃபென்ஸ் வைக்கிற அளவுக்கு மானா இருக்கணும் இல்லையா, அதை கூட இல்லாம மொத்தமா நம்ம ஹீரோக்கு தந்துடுறான். இந்த இதை வச்சு இந்த ஃபைனல் அட்டாக் கொடுத்து அவனை ஃபினிஷ் பண்ணிட்டு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறா. ஏன்னா இவங்க இந்த இடத்துல எந்த ஒரு தியாகமும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவனை ஃபினிஷ் பண்ண முடியாது. அவன் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிறதுக்குள்ள ஒட்டுமொத்தமே அவனை அழிச்சு விட்டணும் அப்படின்றதுக்காக பசங்க கிளம்பி போறானுங்க. அவன் இன்னனோ மந்திர சர்க்கிள்லாம் போட்டு கோல்டன் பவர்லாம் விடுறாப்ல. ஐஸ் வச்சு பிளாக் வைக்கிறதுக்காக அங்கே ஷீல்டு போடுவான். ஆனால் அந்த ஷீல்டு வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கும். நான் தான் சொன்னல மானா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட பரவாயில்ல, நம்ம ஹீரோஸ் எல்லாம் வந்து அதை தடுத்துட்டு அங்கே அட்டாக் பண்ண போவானுங்க. ஆனால் அவனுங்க எல்லாரோட அட்டாக் வந்து அவனுக்கு பூச்சி கடிக்கிற மாதிரி இருக்கும். மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தர் அட்டாக் பண்ணும்போது அவனுங்களை சதுரடிக்க அவனுங்களை காப்பாற்றிக்கிறானுங்க. அப்போ தான் அவங்களால சர்வே பண்ண முடியும். தனிப்பட்ட முறையில் சண்டை போட்டால் அந்த மான்ஸ்டரை கூட நீடிச்சு நிலைக்க முடியாதுன்றது அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். டக்குன்னு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வச்சு வசமாக ஒரு இடத்துல மாட்டிக்க அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரும்போது அயன் டைமண்ட் பாடின்னு சிரிப்பலைக்கு குறுக்கில் வந்து நின்றுவா. அவளோட ஷீல்டு போட்டு அவனை தடுத்துக்கிட்டு இருக்கா. அது ஷீல்டையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவன் வயிற்றுல சொறி விடுவான் கையை. இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி அவனை கொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல அவன் சும்மா விடுவாளா, அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ஒட்டுமொத்தமாக ஃப்ரீஸ் பண்றான் அவங்க வந்து தப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காக. அப்போ செலஸ்டியல் டீமன் டிவைன் டெக்னிக் 12th form அப்படின்னு நம்ம ஹீரோ பாஸ்ட் லைஃப்ல யூஸ் பண்ண அந்த அல்டிமேட் டெக்னிக்கை பயன்படுத்துறாப்ல. அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆகுதுன்றது ஜோபிக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுது. ஆனாலும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் அவனுக்கு தெரியும்னு சொல்லி முதல்ல ஐஸ் வச்சு அழிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது அவனுங்க இருக்கானுங்களா மற்ற பசங்க சும்மா விடுவானுங்களா, லாங் ரேஞ்சில் எடுத்து அட்டாக் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இவனுங்க யாரும் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆச்சு. இவங்க அந்த இடத்துல மேனேஜ் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னாலே போதும், நம்ம ஹீரோ அந்த அட்டாக் கொடுத்துருவான். அவனும் ஃபைனலாக அந்த அட்டாக்கை மண்டை மேலே போடுறாப்ல. மண்டை மேலே அடிச்சா க்ளீன் இட் குடிச்சேன்ற மாதிரி கேட்டா ஆக்சுவலாக மண்டை மேலே மட்டும் அடிக்கல, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவன் ஹார்ட்டே பேர்ஸ் பண்ணி விட்டுருப்பான். இப்போ அவனுக்கு ஹார்ட்டே இல்லை, அவன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பரவாயில்ல நம்ம அடிப்பானோ ஃபைனலாக அவன் டிஃபீட் பண்ணிட்டல, இது நம்மளோட விக்டரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கல பார்த்தா அந்த ஜோபிகன் ஏந்துப்பான். எங்களோட கிரேட் பிளானுக்கு இது முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிருமாடான்னு சொல்லிட்டு ஒரு பீஜம் போடலாம் போல ஆள் அப்படி ஏந்து நிற்கிறாப்ல. யாரா அவன் ஹார்ட்டை பேர்ஸ் பண்ண பிறகு ஏஞ்சி நிற்கிறான் அப்படின்னு பார்க்கையில என்னடி ஒரு டிமென்ஷன் சொன்ன இல்லையா, அந்த டிமென்ஷன் ஒட்டுமொத்தம் ஓபன் ஆகி இவன் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குது. என்னன்னா அதுக்குள்ள ஒரு டென்டக்கிள் மாதிரி வருது. அந்த டென்டக்கிள் இவனை பிடிச்சுன்னு அப்படியே போயிது உள்ள. அதர் வேர்ல்டு பவர் யூஸ் பண்ணதுக்கான டிஸ்அட்வான்டேஜா என்னன்னு தெரியல. ஆனா இது ஒரு பெரிய சிக்கமான விஷயம்ன்றது மட்டும் தெரியுது. இப்போ வரைக்கும் இங்கிருந்து இவங்க எல்லாம் தப்பிச்சு போய் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்றதுக்காக போர்ட்டல் ஓபன் பண்ணி அங்கிருந்து போறாங்க. இந்த உலகமும் அப்படி சாந்தமடையுது. ஒரு வருஷம் போயிடுது. ஒரு வருஷம் கழிச்சு ரெனோஸோட இன்சிடென்ட்டை வந்து அஃபிஷியலாவே ஒரு டிசாஸ்டரா மாத்தி விட்டுறாங்க. அண்ட் இங்க ரைன் கேரக்டர்ஸ் இருக்கிறது இந்த உலகம் ஃபுல்லா தெரிஞ்சு போயிடுது. முதல்ல எல்லாரும் அதுக்காக வந்து எதிர்த்து போராடி இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்களை ஹீரோஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த ஆட்கள்லாம் வந்து மிலிட்டரி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல ரெயின் கேரக்டர்ஸ் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஷேடோஸ்லயும் சில பேர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ஹீரோ சக்திகள்ன்ற அவங்களுக்கு ஒரு சிஸ்டமும் உருவாகுது. அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண கவர்மெண்ட்டுமே நிறைய சொசைட்டிங்கள வேலைங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஆர்க தான் காட்டுறாங்க. அந்த ஆர்கில் பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸிக்யூட்டிவ்ஸா நம்ம பசங்க மாறிட்டானுங்க போல. கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்காக போயிட்டு இருக்கானுங்க. போன வாட்டி மாதிரி சிக்கமா பேசாதரா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்தியன் பிரான்ச் வந்து இவங்க லீடர்ஸ் இருக்கனால அவங்கள பத்தின இந்த கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதான் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த ஆர்கனைசேஷனுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க பேசி ஒரு நார்மலான ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி கொடுக்குறாங்க. பட் அப்புறம் அங்கே கட் பண்ணி மவுண்ட் ஹலா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மிலிட்டரி ப்ரொடெக்டட் ஏரியாவை காட்டுறாங்க. அங்க அந்த ஒரு மாதிரி வித்தியாசமான பவர் வந்து ஜென்ரேட் ஆகுது. நான் சொன்ன இல்லை டிமென்ஷன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன ஓப்பன் ஆகுது. அது என்னன்றது தெரியல. பட் அடுத்த சீசன் ஒன்று ஓப்பன் பண்ணா அதோட
ட்விஸ்ட்டாக இருக்கும் போல். அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அண்ட் இந்த மேன்வாவும் முடியுது. அதாவது சீசன் 1 முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதுக்கப்புறம் சாப்டர் ரிலீஸ் ஆகல. என்கிட்ட வந்து கத்தாதீங்க. ஆத்திரிகையில் போய் பிடிச்சிட்டு தூங்க. அடுத்த விட சந்திக்கும் மாதிரி டாட்டா பை பாய். வளமே யாரங்க காய்ஸ்.